السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. خذ بأيدينا قلت حيلتنا، أدركنا مرادنا يا شفيع المذنبين يا رسول رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஃபிக்ஹுடைய பாடத்தில் உலூவை முறிக்கக்கூடியவைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். உலூ நம்முடைய தொழுகை, குர்ஆனை தொடுவதற்கு, தவாஃப் செய்வதற்கென்று பல இடங்களிலும் நமக்கு கட்டாய தேவையாக இருக்கிறது. அது இல்லாமல், உலூ இல்லாமல் நாம் குர்ஆனை தொடும் பொழுது அது ஹராம், பெரும் பாவத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். உலூ இல்லாமல் தொழுவதும் ஹராம், பெரும் பாவம். அப்போ உலூவை எதெல்லாம் முறிச்சிரும் நம்ம உலூ செஞ்ச பின்னாடி அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் இந்த பாடத்தை வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலூ முறித்தலின் பயான். முந்துவாரம் பிந்துவாரத்தில் நின்றும் யாதொன்று புறப்படுகிறதும் சரீரத்தில் நின்று இரத்தம் சீசலம் புறப்பட்டு வாய் விட்டு வழிகிறதும் வாய் நிரம்பிய சத்தியும் நித்திரையும் பைத்தியமும் போதக்கேடும் மஸ்தும் ருக்கூ சுஜூதுடைய தொழுகையில் வெடிச்சிரிப்பும் உலூவை முறிக்கும். ஆனால் சிறுபிள்ளையுடைய வெடிசிரிப்பு உலூவை முறிக்காது, தொழுகையை பாத்திலாக்கும். இனி சிறுதொடக்குள்ளவனுக்கு 3 காரியம் ஹராம். 1வது தொழுகிறது, 2வது தவாஃப் செய்கிறது, 3வது குர்ஆனை தொடுகிறது. சரிம்மா, உலூவை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி என்னென்ன காரியங்கள்லாம் உலூவை முறிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மள்கிட்ட இப்போ உலூ இருக்கா, இந்த செகண்ட் நம்மள்கிட்ட உலூ இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, முந்துவாரம் பிந்துவாரத்தில் நின்றும் யாதொன்னும் புறப்படுகிறதும், சிறுநீர், மலம் அல்லது அது போன்றவைகள், பிந்துவாரத்தில் இருந்து ஏற்படக்கூடிய கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், இவைகள் எல்லாம், அல்லது மலம் அல்லது சிறுநீர், இது போன்று முந்துவாரத்தில் அல்லது பிந்துவாரத்தில் இருந்து ஏதேனும் ஒன்று வெளிப்பட்டால் உலூ முறிஞ்சு. நமக்கு தெரியும், பாத்ரூம் போயிட்டு வந்தால் உலூ முறியுன்ட்டு சொல்லுவாங்க. 1வது ஹாஷியால் என்ன போட்டிருக்குது, ஷாஃபியிடத்தில் மணி தவிர, ஷாஃபியிடத்தில் இச்சை கொள்ளப்பட்ட கொல்ல ஹராம் அல்லாத ஆண் பெண் இருவர் மேனியும் சந்திக்கிறதும் மனிதரின் முந்துவாரத்தை பிந்துவாரத்தின் வளையத்தை முன்கையின் உள்புறம் கொண்டு தொடுகிறதும் இருக்கும். வெடி சிரிப்பு முறிக்காது.
இதுபோல் சீசலம் வழிகிறதும் வாய் நிரம்பிய சத்தியும் முறிக்காது. ஓகே, அப்போ ஷாஃபி மதுஹபில் என்னது? அவங்கள்ட்ட வாந்தி உதுவை முறிக்காது, சீல் சலம் வெளியாகுதல் உதுவை முறிக்காது. அப்போ வேறு என்னெல்லாம் முறிக்கும்? மஹரம் அல்லாத அஜ்னபியான அந்நிய ஆண் பெண்களை தொடுவது கொண்டு உது முறியும். அதே மாதிரி தங்களினுடைய ஔரத்துகளை மர்ம உறுப்புகளை தொடுவது கொண்டும் உது முறியும்னு நினைக்கிறேன். எனக்கு கித்தாப் கையில் இல்லாதனால இந்த ஹாஷியா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ ஷாஃபி மதுஹப் அது கூடுதல் விளக்கங்கள் பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ், அதை நம்ம குரூப்பில் பேசிக்கும். ஹனஃபி மதுஹப் படி முந்துவாரத்தில் ஏதேனும் ஒன்று வெளியாகுதல் அது உதுவை முறிக்கும், பிந்துவாரத்தில் இருந்து வெளியாகுதல் அதுவும் உதுவை முறிக்கும். சரிம்மா? அப்போ சிறுநீர் மலம் இவைகள் உதுவை முறிக்கும். சரீரத்தில் நின்றும் இரத்தம் சீசலம் புறப்பட்டு வாய் விட்டு வழிகிறதும். இப்போது ஒரு ரத்தம் சீல்சலம் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு முகத்தில் பார்த்தா சிலருக்கு அந்த பரு இருக்கும், அல்லது அந்த சீல் கட்டி இருக்கும், சலம் இருக்கும். இது உடஞ்சி அது நகர்ந்துருச்சுன்னு சொன்னால் அது புறப்பட்டு வாய் விட்டு வழிகிறதும், வழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உது முறிஞ்சிடும். ரத்தம் சின்னதாக சராய்ப்பு ஏற்பட்டிருக்குது, இந்த சராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் அங்கேயே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உது முடியாது. அது ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கணும், வழியணும். அங்கேருந்து நகர்ந்துருச்சு, நகர்ற அளவுக்கு ஊறி வருதுன்னு சொன்னால் அது என்னது? உதுவை முறிச்சிடும். அதான் வாய் விட்டு வழிகுதல் அப்படின்னு சொல்கிற காரணம் தான். அங்கே நம்ம அப்படி லைட்டாக செரைஞ்சு அங்கேயே ரத்தம் அப்படி லைட்டாக மேலோட்டம் தெரியல, இது உதுவை முறிக்காது. அப்போ சிறுநீர் மலம் அது போன்றவைகள், காற்று பிரச்சனைகள் அதையெல்லாம் உது முறிக்கும். அதே மாதிரி சீல் சலம் இவைகளை போன்ற ரத்தம் வழிந்தால் இது ஷாஃபி மதுஹபில் இது உதுவை முறிக்கக்கூடிய காரியம் இல்லை. ஹனஃபியில் உதுவை முறிக்கும். வாய் நிரம்பிய வாந்தி எடுத்தல் அது உதவி, கொஞ்சம் வாந்தி தான் எடுக்கிறான் அது உதவி முறிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வாந்தி எடுக்கிறான், ஆனால் அது மொத்தமாக பார்க்கும்பொழுது வாய் நிரம்ப வந்துருச்சுன்னு சொன்னால் அது உதவி முறிச்சிடும். தூக்கத்தில் நல்லா கடுமையாக தூங்கிட்டோன்னு சொன்னால் படுத்து தூங்கிட்டால் உதவு முறிஞ்சிடும். சிறு தூக்கங்கள் இருக்கும், உட்காந்தே தூங்குறது, பித்தட்டு பூமியில் இருந்தே தூங்குறது, அப்படி நம்ம தூங்கி கீழே விழுகாமல் அப்படி முழிச்சுக்கிறது, இதெல்லாம் உதவி முறிக்காது. மல்லார்ந்து நீட்டி படுத்து நம்ம அந்த மாதிரி உள்ள ஃபுல் ரெஸ்ட்டு தான் அந்த தூக்கம் உதவை முறிச்சிடும். பைத்தியம் பிடிக்கிறது உதவை முறிச்சிடும். அப்புறம் திரும்பி அந்த பைத்தியம் தெளிவான உடனே என்ன ஆகணும்? அவர் உதவு செய்யாது, அவர் மேலே கட்டாயமாயிடும். போதை ஏற்படுத்துதல், போதை தலைக்கேறிச்சினாலும் உதவு முறியும். அதே மாதிரி மயக்கம், தன்னுடைய நிலைமை மாறுதல், என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு போகிறது, அதுவும் என்னதான் மயக்கம், போதை ஏற்படுதல், இதெல்லாம் உதவி முறிக்கும். அதே மாதிரி ருக்கு சுஜூதுடைய தொழுகையில் வெடி சிரிப்பு சிரித்தல், ஹான்னு சொல்லி வெடி சிரிப்பு சிரிக்கிறது. 3 வகையான சிரிப்புகள் இருக்குது. தபஸ்ஸும்னு சொன்னால் பல்லே தெரியாது, முகம் மட்டும் அந்த புன்னகை, முகம் மலர்ந்து இருக்கிறது, உதட அசைவுகள் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் தபஸ்ஸும். லேஹக் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும், தபஸ்ஸும்னா நமக்கே கேட்காது. லிஹுக்கு இன்னொரு சிரிப்பு, அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும். அடுத்ததாக கஹுகராவா, கஹுகஹா சிரிப்பும்பாங்க. இது 3வது வகையான சிரிப்பு. தபஸ்ஸும், லிஹுக்கு, கஹுகஹா. இந்த கஹுகஹத் எல்லாத்துக்கும் தெரியும், பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கும். நல்ல வெடி சிரிப்பு சிரிக்க, ஹான்னு சிரிக்கிறது. இந்த மாதிரி சிரிக்கிறப்ப என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா தொழுகை முறிஞ்சிடும். அதோடு சேர்த்து உழுவும் முறிஞ்சிடும். ஹனஃபி மதுஹபில். ஷாஃபி மதுஹபில் வெடி சிரிப்பு உழுவை தான் முறிக்காது, தொழுகையை முறிக்கும். தொழுகையில் ஒருத்தர் இந்த மாதிரி கஹுகஹத்து செஞ்சுட்டாருன்னு சொன்னால், நல்லா சிரிச்சிட்டாருன்னு சொன்னால், வெடி சிரிப்பு சிரிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய உழுவை முறிஞ்சிடும், போய் உது செஞ்சுட்டு வரணும், சரியா? ஆனால் சிறு பிள்ளையுடைய வெடி சிரிப்பு உதுவை முறிக்காது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கு அது உதவு முடியாது. ஆனால் தொழுகையை பாத்திலாக்கும், அவன் தொழுகை பாத்திலாயிரும், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தொழுகணும். ஆனால் சின்ன பிள்ளை கஹுகஹத்து வெடி சிரிப்பு சிரிக்கிறதுனால என்ன ஆகாது? தொழுகை முடியாது. பெரியவங்களுக்கு தொழுகையும் முறிஞ்சிடும், உதுவும் முறிஞ்சிடும். ஷாஃபி மதுஹபில் என்ன ஆகாது? உது முடியாது. இனி சிறுதுடக்குள்ளவனுக்கு 3 காரியம் ஹராம், செய்யவே கூடாது. உது இல்லாதவன் செய்யக்கூடாத காரியங்கள் 3. 1வது தொழுகிறது.
உது இல்லாமல் தொழுதால் அது ஹராம், பாவம், பெரும்பாவம். ரெண்டாவது தவாப் செய்கிறது, காபத்துல்லாவை தவாப் செய்கிறதுக்கு உது கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். உது இல்லைன்னு சொன்னால் அது பாவம், தவாஃப் கூடிரும். ஆனால் ஒரு டைம் உது இல்லாமல் செஞ்சதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆடு குர்பானி கொடுக்க வேண்டியது வரும். மூணாவது குர்ஆனை தொடுகிறது, குர்ஆனை தொடும் பொழுது உது வேண்டும், உது இல்லாமல் குர்ஆனை தொடுவது ஹராம். இப்போ அடிப்படையில் இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சு வைங்க. ஃபஸ்லுன் முழுக்கின் பயான். முழுக்குன்னு சொன்ன என்னது? குளிப்பு. முழுக்கின் ஃபரது 3, குளிப்பின் ஃபரதுகள் 3 ஹனஃபி மதுகப்படி. 1வது வாய் கொப்பளிக்கிறது, கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும். 2வது நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, கண்டிப்பாக நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். 3வது சரீர மடங்களையும் அடைய வளைந்து ஒரு விடுத்தம் கழுகிறது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையாக என்ன பண்ணுறது? தண்ணீரை சேர்த்துறது. குளிப்பு கடமையானவங்க கண்டிப்பாக இந்த 3ஐயும் செஞ்சால் தான் ஹனஃபி மதுகப்படி குளிப்பு கூடும். அது மட்டும் இல்லாமல் சில என்ன பண்ணுறாங்க, வெறும் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கிறாங்க, வாய் கொப்பளிக்கலை, நாசிக்கு தண்ணீர் செலுத்தலைன்னு சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவங்களுடைய குளிப்பே கூடாமல் போயிடும். 1வது ஹாஷியா பாருங்கம்மா. ஷாஃபி இடத்தில் வாய் கொப்பளிக்கிறதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதும் சுன்னத்து. அவங்கள்ட்ட அது என்னது தான்? சுன்னத்து தான், ஃபரலு கிடையாது. ஹனஃபி மதுகபில் ஃபரலு. சரிம்மா, அதோட சுன்னத்துகளையும் பார்த்துருவோமா? அதின் சுன்னத்துகளின் பயான். அதின் சுன்னத்துகள் 7. 1வது நிய்யத்து, அதாவது நவைத்தோ நகத்தசிலி ரஃபாயில் ஜனாபத்தி இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா. அங்கேயும் அதே மாதிரி நவைத்தோ நத்தவல்லா அலி ரஃபையில் ஹதசி, இங்கே நவைத்தோ நத்த அகத்தசிலி ரஃபாயில் ஜனாபத்தி. பின்னாடி உள்ளது சேம் தான், உதுலையும் குளிப்புலையும். இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா உடைய ஏவலுக்கு வழிபட்டு ஜனாபத்தை நீக்கிறதற்காக குளிக்க நியத்து செய்தேன். ஜனாபத்துனா என்னம்மா? குளிப்பு கடமை, அதை நீக்கிறதுக்காக. 2வது பிஸ்மில்லாஹ் சொல்லுறது. 3வது 2 கையையும் மணிக்கட்டு வரையில் கழுகிறது. 4வது அவத்தை கழுகிறது. சரிம்மா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா சொல்லி தொடங்குகிறோம். ஃபஸ்ட்டு நியத்து வைக்கிறோம், 2வது பிஸ்மில்லா சொல்கிறோம், 3வது முதல்ல கையை கழுகிறோம், 2 கையையும் கழுகிடணும். நான் அடுத்து மறைவான உறுப்புகள், அங்கே நஜீசுகள் எதுவும் இருந்தால் உடனே என்ன பண்ணணும்? முதல்ல அப்பம் சொன்னால் அவுரத்துன்னு அர்த்தம், அவுரத்தை கழுகிறது. 5வது சரீரத்தில் பிடவையில் நஜீசு பட்டு இருந்தால் அதை கழுகிறது. உடம்புலையோ அல்லது முதல்ல உடம்பில் சுத்தம் பண்ணுறோம், அடுத்து உடைகளில் ஏதாவது நஜீசுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதை அடுத்து சுத்தம் பண்ணிடணும். 6வது தொழுகைக்கு உது செய்கிறது போல் உது செய்கிறது. குளிக்கும் பொழுது தொடக்கத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல உது செய்யணும். எப்படி தொழுகைக்கு உது செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குளிப்புக்கு முன்னாடி உது செய்யணும். 7வது தலையின் பேரில் 3 விடுத்தம், பின்பு வலது தோல் புயத்தின் பேரில் 3 விடுத்தம், பின்பு இடது போல் தோல் புயத்தின் பேரில் 3 விடுத்தம், பின்பு மற்ற சரீர மடங்களின் பேரிலும் 3 விடுத்தம் தண்ணீர் ஊற்றி குளிக்கிறதுடைய முறை சொல்கிறாங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தலையில் 3 தடவை, வலது தோல் புஜத்தில் 3 தடவை, இடது தோல் புஜத்தில் 3 தடவை. சயின்டிஸ்ட் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கீழேருந்து தொடங்கணும் அப்படின்றாங்க. காலிலேருந்து தான் மேலே வரணும், தலையிலேருந்து கீழே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உது செய்கிறோம் இல்லையா, அந்த உதுவிலேயே என்ன ஆகும்? ஏன்னா மற்ற உறுப்புகள்கிட்ட டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம உது செய்யும் பொழுதே பரிபூர்ணமாக செஞ்சுட்டா போதும். கை கழுகும் பொழுதே முட்டி கைக்கு மேலே ஏற்றி நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, கால் கழுகிறப்பையும் என்ன பண்ணுறது? கால் முழுவதையும் நம்ம தண்ணி ஊற்றலாம், தப்பில்லை. எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக கழுகிறோமோ கரண்ட கால் வரைக்கும் கண்டிப்பாக கழுகணும். அதுக்கு மேலே எவ்வளோ கூடுதலாக கழுகுறோமோ அவ்வளவு நமக்கு என்னது? நன்மை தான். அப்போ அது காலில் தண்ணி ஊற்றுறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல் காலுக்கும் கூட நம்ம ஊற்றிக்கலாம். கையிலுக்கும் ஊற்றும் பொழுது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபுல் கைக்கும் ஊற்றிக்கலாம். அதனால் அதில் ஓரளவுக்கு நமக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறதும் பிரச்சனை இல்லாமல் சரியாயிக்கும். சிலர் என்ன கேட்குறாங்க, ஹஸ்ரத்து குளிக்கிறோம், குளித்தாவே போதுமா இல்லை உது தனியாக செய்யணுமா அப்படின்றாங்க. ஹனஃபி மதுவில் அப்படி கிடையாது. குளித்தாவே உதுங்கிறது என்ன ஆயிரும்? கிடச்சிரும். ஷாஃபி மதுவில் குளிப்பு தனி உது தனின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஹனஃபியில் பிரச்சனை இல்லை. உது இப்போ தொடக்கத்தில் செய்கிறது சுன்னத்து சொன்னேன் இல்லையா, அதை செய்யாமல் ஒருத்தன் குளிச்சுட்டான்னு வைங்களேன், அந்த குளிப்பே அவனுக்கு உதுவாக என்ன ஆயிரும்? கூடிரும். பிரச்சனை இல்லை. சுன்னத்து எக்ஸ்ட்ரா நம்ம உது செஞ்சுக்கிறதுங்கிறது சுன்னத்து. அப்போ ஃபஸ்ட்டு தலையில் 3 தடவை, அடுத்து வலது தோல் புஜத்தில் 3 தடவை, அடுத்து இடது தோல் புஜத்தில் 3 தடவை, அப்புறம் உடம்பு முழுக்க 3 தடவை தண்ணி ஊற்றி குளிக்கணும். ஆன போதே தண்ணீரை எடுத்து மேலே ஊற்றி குளிக்கிறது சுன்னத்து. தண்ணீரை எடுத்து நம்ம குளிக்கிறது சுன்னத்து, மேனியில் படுறது. அப்படி இல்லாமல் குளம் இருக்குது, அந்த குளத்தில் என்னது நம்ம முங்கி இருக்கிறோன்னு வைங்களேன், அங்கே எடுத்து ஊற்றுற சுன்னத்து வராது இல்லையா,
அப்போ அதை விளக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல உடம்பு அசைச்சா போதும். ஒரு குளத்தில் போய் குளிக்கும் பொழுது நம்ம உடம்பு அசைச்சோன்னு சொன்னால் அந்த குளிப்பணி சுண்ணத்து கிடச்சிரும். அல்லது அங்கேருந்து நீந்தி இன்னொரு இடத்துக்கு போனால் குளிப்பணி சுண்ணத்து கிடச்சிரும். அசைவுகள் தான், உடம்பு முழுக்க தண்ணீர் ஓடுதல்ங்கிறது தான். யாதொருவன் வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்திய பின் ஓடுகிற தண்ணீரில் அல்லது மிகுதமாகிய நிலை தண்ணீரில் முங்கினால் குளிக்கிற மட்டுக்கு தரிப்பட்டால் சுண்ணத்து நிரப்பமாகிட்டது. அப்போ ஃபஸ்ட்டு வாய் கொப்பளிக்கணும், நாசிக தண்ணீர் செலுத்தணும். அதுக்கப்புறம் ஓடுற தண்ணி அல்லது ஒரு கோலம் நிற்கிற தண்ணி அங்கே என்னது முங்கி இருக்கணும். எவ்வளோ ஒரு குளித்து தேய்ச்சி நம்ம குளிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அவ்வளோவுக்கு நம்ம அதில் இருந்துட்டாவே என்ன ஆயிடும், நமக்கு குளிப்பினுடைய சுண்ணத்து கிடச்சிடும். ஆனால் நிலை தண்ணீரில் முங்கினால், குளம் மாதிரி இருக்கக்கூடிய நிலையாக நிற்கக்கூடிய தண்ணீரில் முங்கினா மட்டும் அந்த சுண்ணத்து என்ன ஆகிறது, கிடைக்காது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், கொஞ்சம் உடம்பு அசைச்சு அல்லது நீந்துற மாதிரி அங்கங்கே அசையணும் பாருங்கள். ஆனால் நிலை தண்ணீரில் முங்கினால் ஊத்துற சுண்ணத்து உண்டாகிறதற்கு சரீரம் உசும்ப வேணும்னு என்னது, அசைய வேண்டும் அல்லது தளம் மாற வேணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகணும். இப்போ அதெல்லாம் செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த சுண்ணத்து கிடைக்கும். சரிம்மா, வேறு விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்த பாடத்தை குளிப்பு கடமையாகுவதின் காரணங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.